மக்களின் நலன் கருதி மே மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் புதிய பல அரசியல் தீர்மானங்களை எடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று புலனறுவையில் தெரிவித்துள்ளார். நதிரிகிரிய குடிநீர் திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரகிரிய தூலான் கடவல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குடிநீர் திட்டத்திற்கு 1890 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 15,000 குடும்பங்களுக்கு குடிநீரை வழங்க முடியும். ஜனவரி 8ஆம் தேதி நாம் தோல்வியடைய செய்த சில சக்திகள் மாறுவேடம் பூண்டு மக்களை திசை திருப்புவதற்காக வந்துள்ளன. அதிகார மோகம், குடும்பவாதம், ஊழல், மோசடி, திருட்டு மற்றும் அடாவடித்தனம் மூலமே இந்த நாட்டில் நிர்வாகம் இடம்பெற்றது. எனினும் அந்த நிலைமை எமது நாட்டில் இல்லை. ஊழல், மோசடி மற்றும் வீண் விரயத்திற்கு ஒருபோதும் இடமளிப்பதில்லை. அவ்வாறு செயற்பட்டால் கட்சி பேதமின்றி தராதரம் பாராது சட்ட ரீதியாக தண்டனை வழங்குவதற்கு அரசாங்கம் என்ற வகையில் செயற்படுகிறோம் என்பதனை தெளிவாக கூறுகிறேன். என் மீது நம்பிக்கை வைத்தே 62,50,000க்கும் அதிகமான மக்கள் எனக்கு வாக்களித்தனர். அந்த நம்பிக்கையை நான் பாதுகாப்பேன். அத்துடன் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் நாம் புதிய அரசியல் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கிறோம். அதுபோன்று மே 1ஆம் தேதிக்கு பின்னர் பல புதிய தீர்மானங்களை எடுக்க உள்ளேன். இந்த நாட்டு மக்களின் நலன் கருதி ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் வகையில் இதனை செய்வேன். இந்த நாட்டு மக்களின் சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியவர்களுக்கு மீண்டும் இந்த நாட்டில் அதிகாரத்தை வழங்குவதற்கு இடமளிப்பதில்லை என்பதனை தெளிவாக நாம் கூற விரும்புகிறோம்.